இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாவை ஏன் பிடிக்கும்? இதான் ஒரு காரணம் சொல்லு. தெரியல, ஆனா அப்பா ரொம்ப பிடிக்கும். தெரியல, ஆனா அப்பா ரொம்ப பிடிக்கும். ஓகே, மகள் பிறந்ததை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படிலாம் கொண்டாடினீங்க? நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக லட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஒட்டகப்பாலில் லட்டு சாப்பிட்ருக்கீங்களா? ஒட்டகப்பால் லட்டு. ஒட்டகப்பாலில் லட்டு என் பொண்ணோட ஆமாம், நானும் கேள்விப்பட்டதில்லை. என் ஃப்ரெண்டு வந்து துபாயிலேருந்து இது சொன்னார். ஒரு வாட்டி ஸ்வீட் கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எப்படின்னு கேட்டால் அது ஒட்டகப்பாலில் செஞ்சுது அப்படின்னு சொன்னார். என் பொண்ணுக்கு யாரும் கொடுக்காத ஸ்வீட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓ ஃபுல்லாக இது பண்ணிட்டு என் பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி வேற யாரும் கொடுக்கூடாது அப்படின்ட்டு தான். என் பொண்ணு பிறந்ததை கொண்டாடுறது போல வேற யாரும் கொண்டாட கூடாது. ஆமாம் ஆமாம், அதுக்கு ஒட்டகப்பால் லட்டு. ஒட்டகப்பாலில் லட்டு செம்ம டேஸ்ட். ஆனா என்னடா பாப்பா ஏன்டா அழுகுற? என்னாச்சு? நான் எழுதுறது பார்த்தா எழுதிருப்பா. நீங்க ஏதோ திட்ட மாதிரி எனக்கு தோணுது. நான் எங்கடா திட்டினேன்? நான் யாரடா திட்டினேன்? நீங்க திட்டினால தான் நான் எழுதேன், அதனால அவள் எழுதா. டேய், நான் எங்கடா திட்டினேன் உங்க அப்பாவை? ஏமா, நான் திட்டலாம் இல்லம்மா நானு. ஏய், ஆக்சுவலாக அவள் எப்படின்னா, அவள் ஆப்போசிட். அவள் ஆக்சுவலாக மிரர். நம்ம எழுத அவள் எழுவா. நீங்க எழுத அவங்க எழுதுருவாங்க. நீங்கள் எழுதாலும் நான் எழுத எழுதுருவாங்களா? அது அவளோட கேரக்டர். ஓ, எனக்கு துல்லியா இன்னைக்கு தான் பிறப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் தெரியாது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சாபம் மாதிரி எல்லாருமே ஆம்பளை பசங்க தான். இவ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன் போர்டான ஒரு பெண் தேவதை. அவள் உள்ளே வந்ததுலேருந்து எனக்கும் சரி எங்கள் அப்பாவும் சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணது எங்கள் அப்பா சைடில். இவங்க அம்மா சைட்லேயும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. இவங்களோட நேமிங் ஃபங்க்ஷனை ஏரியாவே திரும்பி பார்க்குற லெவலுக்கு வேறு மாதிரி பண்ணிட்டோம். யாருமே அந்த லெவலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிரியாணி மட்டும் இல்லை, சைடு என்ன போகணுமோ எல்லாமே எது நடக்குது இல்லை, யார் என்ன வேணாலும் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டு போயிட்டோம். ஸோ அது வந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஹாய், உங்கள் பேர் என்னம்மா? துல்யா. துல்யா. துல்யாவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? துல்யானா என்ன? ஏன்டா கேட்குறேன்? அதானே. என்ன சார் அர்த்தம் துல்யானா? ஒரு யூனிக், அமைதி. ஓ, அமைதி. கரெக்டாக வச்சுருக்கீங்க. பார்க்க தான் அமைதி, ஆனால் செய்கிறதெல்லாம் வேற லெவலில் செய்வா. சரி, உங்ககிட்ட தான் ரொம்ப நேரமாக பேச நினச்சேன். ஏன்னா வந்ததுலேருந்து உங்கள் அப்பா எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காரோ இல்லையோ, நீ தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த. மைக்கு கொடுங்கன்னு மைக் வாங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்லணும்? என்ன கேட்குறீங்க? நான் என்ன கேட்குறேன் அதுதான் பதில் சொல்லுவியா? சூப்பர். உங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாம் ஒன்லைனில் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மைக் வேணும் கேட்டே இருந்தேன். வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க. நீங்க கேட்டா சொல்றதுக்கு. அவளுக்கு பேசுறதுனாலே பிடிக்கும் பிரதர், அதனால அவள் எப்படியா இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்குவா. சரி, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவரு நல்லா குண்டா இருந்தா பிடிக்கும் எனக்கு. அது என்னடா புதுசா இருக்கு, குண்டா இருந்தா பிடிக்கும்? புரியலையே. இப்ப கூட வரும்போது அங்க நின்றுல, ஆமா, அப்ப அவரு கிள்ளிட்டு தான் இருந்தேன். ஓ, அவரை கிள்ளிட்டு தான். ஓ, சப்பியா இருக்காப்லையா? அவர் குண்டா இருந்தா சப்பியா இருக்கனால கண்ணத்தை கிள்ளு நல்லா இருக்கா? ஆமா. ஒல்லியா இருந்தா பிடிக்கும்ல? அப்படியே போட்டு பெசஞ்சு விடுவேன். பெசஞ்சு விடுவியா? ஆமா. உங்க அப்பா 8ஆல தான் உட்காந்துருக்காப்ல. நீ ஏதோ சொன்னீங்க சப்பியா இருந்தா பெசஞ்சு விடுவேன்னு. போடு பாப்போம், போய் பண்ணு பாப்போம், போடு. அவளுக்கு நான் தாடி எடுத்தா சுத்தமா பிடிக்காது. தாடி எடுத்தா பிடிக்காதா? தாடி இருந்துட்டே நான் அப்பதான் பிடிச்சி இழுத்து விளையாட முடியும். பிடிச்சி இழுக்குதுக்கு. அதுக்கு இல்ல, அப்போ ஈஸியா அவரை கிள்ள முடியாது. அது இருந்தாதான் ஈஸியா கிள்ள முடியும். அப்பதான் பிடிக்க வசதியா இருக்கு, கிரிப்பா இருக்கு. பிடிச்சி நல்லா கிள்றதுக்கு. சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க? ஏன்னா அவரு நல்லா குண்டா சிக்கன் மாதிரி இருக்காரு. எது சிக்கன் மாதிரி இருக்காரா? அப்பா மூஞ்சி சிக்கன் மாதிரி இருக்கா? அது மாதிரிதான் இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஹாப்பியா? உன் இடத்துக்கு வந்துடுறியா? ஓகே, இப்போ இங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவோடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்றது ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குங்க? அப்பாவை எனக்கு இதெல்லாம் பண்ணால் பிடிக்கும், அதெல்லாம் பண்ணால் பிடிக்கும், சும்மா கை தூக்கு நான் பார்த்துக்கிறேன்.
ஏப்பா எனக்கு ஒன்றுனா அவங்க தெரியல வேறு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க ஃபீல் ஆயிடுவாங்களா ஆமாம் இல்லை? சார், என் உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஸ்கூலில் சின்னதாக ஒரு லிங்கம் இருக்கும். அவங்க அப்போ வந்து ப்ரீகேஜி தான். அவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு நெத்தி ஃபுல்லாக 90 கண்ணாமலான்னு பூசிட்டு எனக்கு கையில் எடுத்துகிட்டு துளசின்னு நினச்சி பக்கத்தில் இந்த செடியில் ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து நான் சாமி கும்பிட்டு அவங்க சரியாக போய்ட்டு சொல்லி நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை எழுப்புனா நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன், தூங்குறப்ப பூசிட்டு மெதுவாக நம்ம எந்திரிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க என்ன ப்ரீகேஜிலே பார்த்துட்டாங்க. இப்போ கிரேட் 1 படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவு பாண்டாக இருக்கும்னு. அவங்க ஸ்கூல் ரூட்டினுக்கு போகிறாங்க, நான் என் ஆஃபீஸ் ரூட்டினுக்கு போகிறேன். ஈவினிங் வந்தோன்னே 2 பேரும் ஒன்றா வீட்டில் உட்காந்து அந்த பெட்டில் படுத்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் சார். என்ன பேசுவோன்னு எதுவுமே தெரியாது. அந்த 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஃபுல் டே பண்ண ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி தூக்கி போயிட்டு திரும்ப நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் கிக் கொடுக்கும். ஸோ அது வந்து இவங்க கூட இருக்கப்போ தான் எனக்கு கிடைக்கும். அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு பட்டையெல்லாம் போட்டு சாமிகிட்ட வேண்டுனீங்கன்னு சொன்னாங்க. என்ன வேண்டுனீங்க? எங்கள் டாடி சரியாயிடுன்னு. யார் சொன்னா போய் வேண்டலான்னு? யார் சொன்னா சாமிகிட்ட போய் வேண்டுங்கன்னு யார் சொன்னா? நானா வேணும். நீங்க என்ன நினைச்சீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி சாமி கும்பிட்டா வந்து சரியாயிடும் தெரியுமா? தெரியும். ஓகே, வேற யாருக்கெல்லாம் இங்க இருக்கு அப்பாவை கொஞ்சணும்? வேற எந்த பாப்பாக்கெல்லாம்? அப்பா கிட்ட நிறையா வாட்டி அப்பா இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அவங்க வாய்ஸே ஷவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி, அப்பா கொஞ்சம் மெதுவாக பேசுங்கப்பா, கத்தாதீங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. யார்கிட்ட கத்துவாரு? உங்ககிட்டயா, அம்மா கிட்டயா, யார்கிட்ட? எல்லார்கிட்டயுமே கத்தி கத்தி பேசுவாங்க. இல்லை கொஞ்சம் நார்மலாக பேசும்போது சில சமயம் கொஞ்சம் லவுடாக இருக்கும். வாய்ஸே கொஞ்சம் லவுட் வாய்ஸ் அது. இப்போ மாத்திட்டாப்லையா? நீங்க சொல்லி மாத்திட்டாப்லையா? கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாங்க. முழுசா பழகல, இன்னும் கொஞ்சமா பழகிட்டு இருக்கீங்க. அப்பப்ப அந்த அண்ணி எட்டி பார்த்துறாரு. நான் என்ன சொல்றதுன்னா என் வாய்ஸ் அப்படி வால்யூமை குறைக்க முடியல. ஏதாவது ஆப்ரேஷன் இருந்தா கூட குறைச்சிடலாம் அப்படின்னு நான் பாக்குறேன், ட்ரை பண்றேன். ஓகே, முடிஞ்சா அதை கூட கொஞ்சம் கம்மி பண்ண பாக்குறேன். வேற அதான் கீ அங்க வந்துருச்சுல, இனி கம்மி ஆயிடும் அது. எப்ப பாரு வந்து குளிக்க போனா துண்டு எடுத்து வச்சுக்கிறதுல நம்மள கூப்பிட்டு 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 எந்த வேலையா இருந்தாலும் வந்து துண்டு எடும்பாங்க. அந்த டைம்ல நான் வந்து பரிசுல திருப்பேன், அப்பயும் துண்டு எடும்பாங்க. அது எனக்கு டென்ஷன் ஆகும். அடேங்க அப்பா, டென்ஷன் ஆகுது உனக்கு? அப்படியே வயசு டென்ஷன் ஆகுது. சரி, துண்டு தானமா கேட்டாங்க, இதுக்கு எதுக்குமா டென்ஷன் ஆகுது? அது வந்து எங்கேயோ காய போத்துருவாங்க, அப்புறம் தேடி தேடி எடுக்கணும், இல்லை அம்மா துவைக்க போத்துருவாங்க, அதையும் தேடி தேடி எடுக்கணும். குளிக்கிறப்போ எனக்கு தெரியும் துண்டு எடுக்கணும்ட்டு. பட் அவங்கள ஒரு புல் பண்ணி எடுக்கிறப்போ அதுக்காக தான் அவங்கள்ட்ட ஐ காட் யூ, புரிஞ்சிருச்சு. பாப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணுவான் எப்பயுமே, எப்போ இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எதனா அடிபட்டு இருந்தா யாருக்குமே தெரியாது, நான் காட்டிக்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். எப்படி? அதுதான் தெரியல. எப்படி அப்பாவுக்கு அடிபட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க? அவரே சொல்லாமல் இருந்தால் கூட எப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க? அது அவங்க தெரியும். இப்போ உள்ளேயோ இந்த கையிலையோ இல்லை கால்லையோ எங்கே அடிபட்டா தெரியாது தானே, ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? தெரியல. தெரியலையா? எப்படியோ தெரிஞ்சிருது, ஆனால் எப்படி தெரியுதுன்னு உனக்கு சொல்ல தெரியல இப்போ.